வணக்கம் கண்ணு. இது திருச்சி மண்ணுங்க. கற்றது தமிழ் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னோட நன்றிங்க. என்னோட பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் 2 விரலோடு விளையாடு. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். எல்லாரும் அந்த புத்தகத்தில் அந்த பிக்சரை பாருங்கள். என்ன தெரியுது உங்களுக்கு? நாய்க்குட்டி நிறைய இருக்கா? கலர் கலராக நாய்க்குட்டிங்க இருக்காங்களா? அதுக்கப்புறம் யார் இருக்கா? நரி என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? காவலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சரி வாங்க, இப்போ விரலோடு விளையாடு அந்த கதைக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நரி தான் காவலராக இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, தன்னோட குட்டி நாயை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியோட ஃபோட்டோவை கொண்டு போய் நரி காவலர்கிட்ட கொடுக்குறாங்க. நாய்க்குட்டி என்ன கலரில் இருக்குமா? வெள்ளை கலரில் இருக்கான். எப்படியாவது என்னோட குட்டி நாயை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போய் ஃபோட்டோவோட இந்த பெரிய நாய் நரி காவலர்கிட்ட கண்டுபிடிச்சி தர சொல்லி உதவி கேட்குது. சரிங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இந்த குட்டி நாயை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு இந்த நரி காவலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தெருவாக போய் தேடுறாருங்க. ஒவ்வொரு தெருவாக போய் தேடினா 3ஆவது தெருவில் ஒரு நிறைய நாய் கூட்டமாக இருக்குது. அதில் கருப்பு கலர் நாய் இருக்குது, வெள்ளை நாய் இருக்குது, மஞ்சள் கலர் நாய் இருக்குது, அப்புறம் பாருங்கள் சாம்பல் கலர் நாய் இருக்குது, காப்பி கலர் நாய் இருக்குது. இவர் தேடுற நாய் என்ன நாய்? வெள்ளை கலர் நாய். வெள்ளை கலர் நாய் இங்கே இருக்கா? இங்கே இருக்குது பாருங்கள். கண்டுபிடிச்சி இந்த குட்டி நாயை கொண்டு போய் உங்கள் அம்மா நாய்க்கிட்ட இந்த நரி காவலர் சேர்த்துட்றாரு. இதுதான் விரலோடு விளையாடு கதை. அடுத்தது கீழே பாருங்களேன். நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத சர்க்கிள் பண்ணணும், வட்டமிடணும். வேறுபட்டதை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வெட்டுக்கிளி, ஒரு வெட்டுக்கிளி, 2வது வெட்டுக்கிளி, 3வது வெட்டுக்கிளி, 4வது வெட்டுக்கிளி இருக்குது. 4 வெட்டுக்கிளியுமே ஒரே மாதிரி இருக்காது, ஏதாவது ஒன்று மாறுபட்டு இருக்கும். என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 2 கண்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் கொம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது. அப்புறம் கால்கள் எல்லாத்துக்கும் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 இருக்குது. இதுக்கும் 6 கால்கள் இருக்குது. இதுக்கு பாருங்கள் 3 2 5 கால்கள் தான் இருக்குது. இதுக்கு 6 கால்கள் இருக்குது. அப்போ 5 கால்கள் இருக்கிற இந்த வெட்டுக்கிளிக்கு நம்ம என்ன பண்ணணும், பென்சில் எடுத்து எல்லாரும் சர்க்கிள் பண்ணிடுங்க. அடுத்தது 2வது வாங்க, முதலை பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த மாற்றமுமே இல்லை. பார்த்தீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த மாற்றமுமே இல்லை. கொஞ்சம் நல்லா கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4ஆவதாக இருக்க முதலை வாயான்னு திறந்துருக்கும். அதுக்கு மட்டும் பற்கள் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். தெரியுதாம்மா? கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள். அப்போ 4ஆவதாக இருக்கிற அந்த முதலையே நீங்கள் என்ன பண்ணுங்க, சர்க்கிள் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க அடுத்தது கீழே பாருங்கள், நத்தை இருக்குது. நத்தை பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? நத்தை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே கண் உருட்டை உருட்டையாக முட்டிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த 2வது இதுக்கு மட்டும் கண்கள் உருண்டையாக இல்லாமல் சதுரமாக இருக்குது. அப்போ நம்ம எதுக்கு சர்க்கிள் பண்ணணும்? இந்த 2வது நத்தைக்கு தான் சர்க்கிள் பண்ணணும். சரிங்களா? சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம பாடம் 2ல் விரலோடு விளையாடுன்னு ஒரு கதை பார்த்துருக்கோம். வேறுபட்டதை வட்டமிடுகன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் பார்க்கலாம். சரிங்களா? நன்றிம்மா.